நம்ம வாழ்க்கைய மெதுவா கெடுக்கிற சில விஷயங்கள் இருக்கு. நாம தினமும் செய்றோம். ஆனா அதுவே நம்ம கவனம், மரியாதை, வளர்ச்சி மூன்றையும் அமைதியா எடுத்துக்கிட்டு இருக்கு. இதுல பலருக்கு தெரியாத உண்மை என்னன்னா, இந்த பழக்கங்கள் தான் வாழ்க்கைய நிறுத்தி வைக்குது. இன்றைக்கு அந்த முக்கியமான 5 விஷயங்களை பார்க்கலாம். கடைசியா சொல்லப் போறது உங்க வாழ்க்கைய முழுக்க மாற்றக்கூடிய ஒன்று. உங்களை யாருமே மதிக்கலையா? எல்லாரும் அவாய்ட் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுதா? பெரும்பாலோர் இதுக்கு காரணம் வெளியில இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மை அங்க இல்ல. இந்த ஒரு பழக்கம் மெதுவா உங்க மரியாதையே குறைக்க ஆரம்பிக்குது. நீங்க நல்லவனா இருப்பீங்க, ஹெல்ப் பண்ணுவீங்க, அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. ஆனா எல்லாவற்றுக்கும் விளக்கம் சொல்றது, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஜஸ்டிஃபை பண்றது, உங்களுக்குன்னு எல்லை இல்லாம எல்லோருக்கும் கிடைக்கிறது. இதுதான் மக்கள் உங்களை லேசாக எடுக்க ஆரம்பிக்கிற இடம். குறைவாக பேசுங்க, தேவையான இடத்துல மட்டும் பேச பழகுங்க. இரண்டாவது பழக்கம் சக்தியையே மெதுவா குடிச்சுக்கிட்டு இருக்கு. நாள் முழுக்க சோர்வா இருக்கிறதுக்கு ஒரு சின்ன காரணம் இருக்கு. பெரும்பாலோர் அதை சாதாரணமா நினைக்கிறாங்க. ஆனா அதுவே மூளைய முதல்ல சோர்வாக்குது. காலையில எழுந்த உடனே மொபைல் எடுத்து ஸ்க்ரால் பண்ற பழக்கம். இந்த ஒரு விஷயம்தான் கவனம் சிதறலுக்கும் சோம்பேறித்தனத்துக்கும் ஆரம்பம். முதல் 15 நிமிஷம் மொபைலை தொடாதீங்க. உங்க நாள் தானாக மாற ஆரம்பிக்கும். மூன்றாவது பழக்கம் மனசுக்குள்ளதான் நடக்குது. சில பேர் எப்போதும் சோர்வா இருப்பாங்க. ஆனா வேலை குறைவுதான். பிரச்சனை வெளியில இல்ல, மனசுக்குள்ளதான். ஒவ்வொரு விஷயத்தையும் திரும்ப திரும்ப யோசிக்கிறோம், பயப்படுறோம், சோர்வடைகிறோம். ஆனா வாழ்க்கை முன்னேறல. அதிக யோசனை வளர்ச்சியை நிறுத்தும். யோசிக்கிற நேரத்தை குறைச்சு சின்ன செயல்ல இறங்க பழகுங்க. செயல்தான் மனசுக்கு தீர்வு. நான்காவது பழக்கம் நல்லவர்களையே பின்னாடி தள்ளும். எல்லோரையும் சந்தோஷப்படுத்த முயற்சி பண்ற பழக்கம் நல்லது போல தோணும். ஆனா அதுவே வாழ்க்கையே மெதுவா கெடுக்குது. உங்க நேரம், உங்க கனவு, உங்க வளர்ச்சி எல்லாத்தையும் தியாகம் பண்ண வைக்குது. உண்மை என்னன்னா, எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியாது. சில இடங்கள்ல நோ சொல்ல பழகினாதான் வாழ்க்கை உங்க கட்டுப்பாட்டுக்கு வரும். இறுதி பழக்கம்தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்குது. பலர் வாழ்க்கை மாற உலகம் மாறணும்னு நினைக்கிறாங்க. வேலை மாறினா சரியாகும், மக்கள் மாறினா சரியாகும், சூழ்நிலை மாறினா சரியாகும். ஆனா உண்மை என்னன்னா, உலகம் மாறினா வாழ்க்கை மாறாது. நம்ம சிந்தனை மாறினால்தான் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். அதே சூழ்நிலை, ஆனா பார்வை மாறினா அது வாய்ப்பாக மாறும். இந்த 5 பழக்கங்கள்ல உங்களை அதிகமாக பாதிப்பது எது? கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் தினமும் வாழ்க்கையை மேம்படுத்தும் மனநுட்பங்களுக்காக மனம் அறிவோம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு சிறிய மாற்றம், ஒரு பெரிய வாழ்க்கை.